வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, இன்ஃபர்மேஷன். உளவியல் ரீதியான ஒரு கேள்வி. யாருங்க முதல்ல, மாயன் முதலா, முருகன் முதலா, அல்லது டைரக்டர் சார் முதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே 3 பேருமே ஒருத்தர் தான். ஓகே, இந்த அந்நியன் படம் அப்படின்றது ஓகே, அது ஒரு மூவி. ஓகே, ரியாலிட்டியாகவும் ஏதோ வகையில் நினச்சிக்கூடாது. ஓகே, என்னுடைய தீர்ப்பே இறுதியானது. ஓகே, சரி. அடுத்து சோனாலிக்காவை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் அட்டெண்டன்ஸு. ஓகே, அப்போ தான் நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற குடோன் ஒரு மாதிரியாக இருக்குது, பஞ்சாபில் இருக்கக்கூடிய நிலைமை வேறு மாதிரி இருக்குது, அங்கே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அதனால் தினந்தோறும் அட்டெண்டன்ஸ். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அடுத்து உளவியல் ரீதியாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் பட்டர்ஃப்ளை அட்டாக் எரரு. அதை மட்டும் ஓரளவு என்னன்னு கவனிங்க. ஓகே, நாகரிகமாகவும் எவ்வளவோ தீர்வு சொல்லியாச்சு. ஆனாலுமே சோப்னாங்கி இப்படி தான் ஆரம்பத்தில் எரர் ஏற்படுத்திகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சோப்னாங்கி திருந்திருச்சு. இப்போ அது எவ்வளவோ பரவாயில்ல. அதை பார்த்துட்டு ஒரு மெண்டல் கேஸ் வேறு ராவடி செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் உளவியல் ரீதியான ஒரு எரரு. இந்த எரரானது தொடர்ச்சி ஒரு 48 நாள் ஏற்படுறப்போ மனசில் ஒரு சலனம் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்ற கான்செப்ட்லாம் தோதாகாது. அந்த கான்செப்ட்லாம் மனிதர்களுக்கு தான். ஃபஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் கூட ரொம்ப ரேர் தான். ஓகே, என் நிலையானது தனித்துவம் அப்படின்றனால இந்த மாதிரியான உளவியல் ரீதியான ஒரு அட்டாக் ஏற்பட்டுறது அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, இது ஒரு நாகரிகமே கிடையாது. இதே மாதிரி மற்றவங்க யாராவது இவங்களுக்கு ஏதாவது துன்புறுத்தினா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க. திடீர்னு யாரோ டீ குடிக்கிறப்ப பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது, ஏதாவது ஒன்று நம்ம வேலை செஞ்சிட்ருக்கப்போ டக்குன்னு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது. ஏன்னா அவங்க உணர்வு நிலையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்களாம். இதே மாதிரி நம்மளும் நிமிஷத்துக்கு உணர்வு நிலையை வெளிப்படுத்தணும்னு வச்சுங்க, இங்கே தாங்க மாட்டாங்க. ஓகே, அதனால் ஒரு நாகரிகமாக நடந்துக்கணும். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டோடையும் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நாடுமே ஒரு தனித்துவம். ஓகே, யூஎஸ்ஏ அப்படின்றது என்னோடய இரவு பகலுக்கான ஒரு சரியான ஒரு நாடு. எல்லா வகையிலும் நான் போது பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்காக தான் தரமான 2 நபர்களை நான் நியமிச்சிருக்கேன். ஓகே, யூஎஸ்ஏக்கு தேவையான எல்லா வசதியுமே கிடைக்கும். ஓகே, சரி. ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு ஒரு கேஷ் கிடச்சிது அப்படின்னா எவ்வளோ வகையில் எனக்கு தோதாக இருக்கும். ஓகே, அதனால் எனக்கு தேவை கேஷு. ஓரளவு தோது பாருங்கள். உங்களுக்கு தேவையான வசதி இல்லாமல் நான் உங்களுக்கு ஓரளவு தோது செய்கிறேன். ஓகே, உள்ளார்ந்த உளவியல் ரீதியான தகவல் என்ன அப்படின்னா, எர்த்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப தான் ஒவ்வொரு படிநிலை. ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.